ஒரு 14 வயசு பையன் டீச்சர் ஸ்கூல்ல பாடம் நடத்திட்டு இருக்கும்போது அந்த பாடத்தை கவனிக்காம வெளியில் நடக்கிற ஃபுட்பால் மேட்சை பார்த்துட்டு இருக்கான். இதை பார்த்து அந்த டீச்சர் அவனை கூப்பிட்டு திட்டுறாங்க. உடனே அவன் கோவப்பட்டு பக்கத்துல இருந்த சேரை தூக்கி அந்த டீச்சரவே அடிக்க போயிட்டான். அவன் இவ்வளவு தூரம் கோவப்பட்டது காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த டீச்சர் திட்டுனது அவங்க அம்மாவையோ அப்பாவையோ அண்ணனையோ தங்கச்சியோ எல்லாம் கிடையாது. இவன் உயிருக்கு மேல விரும்புற அவனோட ஃபுட்பாலை பத்தி. இவனோட மோசமான பிஹேவியரை பார்த்து அந்த ஸ்கூல் அவனை டிஸ்மிஸ் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிச்சிடுறாங்க. இருந்தாலும் அந்த ஃபுட்பால் மேல இருந்த ஆர்வம் அவனுக்கு துளி கூட கம்மியாகவே இல்லை. அடுத்து 25 வருஷத்தை அவனோட வாழ்க்கையில முழுக்க ஃபுட்பாலுக்காகவே சாக்ரிஃபைஸ் பண்றான். 25 வருஷத்துக்கு அப்புறம் அந்த நாட்டுக்கு அவன் எப்பேற்பட்ட பேர் எடுத்து கொடுத்தான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு குழந்தையை கூப்பிட்டு அந்த கண்ட்ரியோட பிளாக் காட்டி அந்த கண்ட்ரியோட பேர் என்னன்னு சொல்லி கேட்கும்போது அந்த குழந்தை சொன்னது அந்த கண்ட்ரியோட பேர் கிடையாது, அவனோட பேரு. நான் யாரை பத்தி பேசிட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். த கோட் ஆஃப் த ஃபுட்பால் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுற த கிரேட் கிறிஸ்டியானோ ரொனால்டோ. அவனோட 25 வருஷத்தோட உழைப்பு இன்னைக்கு ஒரு நாட்டுக்கு கிடைச்ச பேரையும் புகழையும் விட அதிகமான பேரையும் புகழையும் அவனுக்கு சம்பாரிச்சு கொடுத்தது. So the moral of the story is, the powerful peoples makes places powerful.